வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் 2 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. வரப்போகிற 8ஆம் தேதி இந்த 2 மாநிலங்களுக்கான அந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இந்த சூழலில் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வெளியாகிருக்குது. 2 மாநிலங்கள்லையுமே காங்கிரஸ், அதாவது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும், அதே போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் எல்லாமே இதை தான் சொல்லுது. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டியோடு அவங்க ஆட்சியை அமைக்கலை. அதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. மோடி அப்படிங்கிற அந்த பிம்பம் உடைதா அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் ஒரு பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது அதுவும் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு படிப்படியாக அதிகமாயிட்டு போதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. 2 மாநில தேர்தல்கள்லையும் பாஜக பின்னடைவை சந்திக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன், மூத்த பத்திரிகையாளர் VS சந்திரசேகரன், அதே போல் வழக்கறிஞர் ராமசுவாமி மையப்பன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தூத்துக்குடி செல்வம், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆனந்த் சீனிவாசன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் அருணன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மாநிலங்கள்லையுமே காங்கிரஸுக்கு தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. இதில் நாம் எப்படி எடுத்துக்கிறது இது? அதாவது இங்கே மோடியோட பிம்பம் அப்படிங்கிறது படிப்படியாக சரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை ராகுல் காந்திக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது உயர தொடங்கிடுச்சு அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இது வெறும் கருத்து கணிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த 2 மாநிலங்களின் தனித்துவமான பிரச்சனைகளும் உண்டு. நீங்கள் சொன்னது போல் ஒட்டுமொத்தமாக மோடி அரசினுடைய பாஜக ஆட்சியினுடைய அந்த செல்வாக்கு என்பது சரிந்து வருகிறது என்பதை கடந்த மக்களவைத் தேர்தலே பார்த்தோம். 300 சொச்ச இடங்கள் இருந்துச்சு. 400 இடங்கள் வேணும்னு மோடி கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். கடைசியாக அவங்க 240 இடங்கள் தான் கொடுத்தாங்க. அப்போவே ஒரு பெரிய சரிவு. இப்போ மேலும் சரிவு வரப்போகுது இந்த 2 மாநிலங்களில் என்று இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்திய கருத்து கணிப்பு காண்பிக்குது. கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கலாம். நான் எப்போவுமே எக்ஸிட் போல் உட்பட அதை அப்படியே நம்புவது இல்லை. ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது ஜம்மு காஷ்மீர் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவரைக்கும் அது ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சு. இப்போ மோடி ஆட்சி அந்த மாநில அந்தஸ்தை பறிச்சிட்டாங்க. அங்கே நடந்திருப்பது யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம். அந்த தேர்தலில் இப்படி மாநில அந்தஸ்தை பறித்தா பாஜக ஓட்டு போடுவாங்களா மக்கள்? ஆனாலும் அவங்க ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்குகள்லாம் போட்டு அதுக்காக இந்த டீலிமிட்டேஷனை கூட எல்லாம் பண்ணி 6 சட்டமன்ற தொகுதிகள் ஜம்மு பகுதிகள் அதிகரித்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகரித்து இந்த மாதிரி பல வேலைகள்லாம் பார்த்து இன்றைக்கு தேர்தல். இந்த தேர்தலில் காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 கட்சிகளும் இணைந்து இன்றைக்கு தொகுதி பங்கீடு செய்து போட்டியிடுகின்றன. எங்கள் கட்சி அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல தான் போட்டியிடுறாங்க. எங்களுடைய தலைவர் யூசுப் தாரிக் அமி அவர்கள் போட்டியிடுகிறார். ஆனால் இந்த கூட்டணி என்பது மிக முக்கியமானது. அது வெல்லும் என்பது தான் அங்கே வருகிற செய்தி. இங்கே கூட இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பற்றி ஜம்மு காஷ்மீருடைய காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னான்னா, எக்ஸிட் போலை விட எக்ஸாக்ட் போல் இன்னும் அதிகமாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் கொடுத்திருக்கார் பேட்டி. உண்மையிலே 8ஆம் தேதி தான் தெரியும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு குறுக்கீடு, முக்கியமான ஒரே ஒரு குறுக்கீடு. அதாவது பொதுவாக சட்டமன்ற தேர்தல்கள் அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தோட பிரச்சனைகள் தான் அங்கே எதிரொலிக்கும். அந்த மாநிலத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் அந்த தேர்தல் முடிவுகள் காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது.
இதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இதை வந்து மோடி அப்படிங்கிறவரோட அந்த பிம்பம் அங்கே உடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏங்க அதுதான் சொல்ல வரேன். ஒரு மாநிலமே இல்லைங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி கேட்குறோம். ஜம்மு காஷ்மீரில் மாநிலமே போச்சு. இங்கே மாநில சுயாட்சியாக கேட்குறீங்கன்னு. இப்போ இந்த தேர்தல் என்பது அதோட சேர்த்து இது செஞ்சது யார்? மோடி அரசு. அப்படி என்றால் இந்த கொடுமை எவ்வளவு மோசமானது என்பதை இந்த தீர்ப்பு காண்பிக்க வேண்டும். இல்லாட்டி என்ன ஆபத்துனா, ஒரு மாநிலத்தினுடைய மாநில அந்தஸ்தை பறிச்சா கூட எங்களுக்கு ஓட்டு கிடைக்குமியா என்று ஒரு மோடி அரசு நினைச்சால், நான் சொல்லுகிறேன், இதே போல இதர மாநிலங்களிலும் மாநில அந்தஸ்தை பறிப்பார்கள். ஏன்னா பாருங்க, ஜம்மு காஷ்மீரில் மாநில அந்தஸ்தை பறித்தோம், ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள்னா. அதனால சொல்ல வர்றேன், இது எவ்வளவு முக்கியம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுவரைக்கும் இந்திய வரலாறு காணாத பிரச்சனை. எந்த ஒரு மாநில அந்தஸ்தையும் மாநிலத்தையும் வந்து ஒழிச்சதில்லை, அது யூனியன் பிரதேசமாக ஆக்குனதில்லை. இதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு ஒன்றிய அரசும். இந்த கொடுமையை செய்தது மோடி அரசு. அதற்கு பிறகு தேர்தல், அது உச்சநீதிமன்றம் சொல்லி இப்போ 10 வருஷம் ஆச்சு தேர்தல் நடந்து. இப்போ இது செப்டம்பருக்குள்ளே நடத்தணும்னால இப்போ நடத்துகிறாங்க. அதனால சொல்ல வரேன், இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் எவ்வளோ முக்கியம். ஒட்டுமொத்தமாக மோடி அரசினுடைய பிம்பம் உடையுது. இன்னொரு புறம் ஜம்மு காஷ்மீரில் இப்படி ஒரு பெரிய அநீதி நிகழ்ந்திருக்கு, இதற்கு தக்க பதிலை அந்த மக்கள் தருவார்கள், தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இப்போ ஹரியானாவுக்கு வர்றேன். ஹரியானாவிலும் இதே பிரச்சனை தான். கடந்த மக்களவை தேர்தலையே மோடியுடைய பிம்பம் உடைஞ்சிருக்கு. 10 எம்பி தொகுதிகள் ஏற்கனவே 2019 10 இருந்துச்சு பாஜகட்ட. இப்போ 5 இடங்கள் தான் பாஜகட்ட, மீதி 5 இடங்கள் காங்கிரஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒட்டுமொத்தமான மோடி அரசு, அதே நேரத்தில் மாநில பிரச்சனைகள். அந்த மாநிலத்திலையும் இந்த மோடி ஒன்றிய அரசுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமாக விவசாயிகள் பிரச்சனை. 3 சட்டங்கள் கொண்டாந்து விவசாயிகளை ஒடுக்குனது. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று ஹரியானா. அதே போல் இந்த அக்னி வீர் திட்டம், அந்த ஹரியானாவிலேருந்து ரொம்ப பேர் இராணுவத்துக்கு போவாங்க. போனால் 20-25 வருஷம் இருக்கலாம். இப்போ இந்த அக்னிவீர் திட்டத்தில் ஒரு 4 வருஷம் தான் இருக்க முடியும், அதுக்கு பிறகு ஓடியாரணும். பிறகு இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை, அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அசிங்கப்படுத்தினவரை எப்படி மோடி அரசும் பாஜகவும் தூக்கி பிடிக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸில் இணைஞ்சு அங்கே பிரச்சாரம். இதெல்லாம் சேர்ந்து நின்று தான் நீங்கள் வந்து ஹரியானாவில் பாஜக நிச்சயமாக தோல்வி அடையும் என்று எல்லா வகையான அந்த கருத்து கணிப்புகளும் சொல்லுகின்றன. இது மட்டும் உண்மையானால் ஆகும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் இந்த காரணங்கள் சொல்கிறேன். நிச்சயமாக மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும். இன்னும் பழையபடி பிரதமர் ஆகிட்டார். ஏற்கனவே சரிஞ்சு அப்படி வந்து வேறு வழி இல்லாமல் பிரதமராக வந்து உட்காந்துருக்காரு. ரொம்ப நியாயமாக பார்த்தா அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு, அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க, கூட்டணி பலம் இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் வேற ஒருவரோட பிரதமர் பொறுப்பை கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்கள் தலைமையில் தனிப்பெரும்பான்மை இருந்தது, இப்போ உங்கள் தலைமையில் தனிப்பெரும்பான்மை இல்லை, விலகி இருக்க வேணாமா? அவர் வந்து மீண்டும் பிரதமர் ஆகிட்டார். ஆனால் இப்போ மீண்டும் பிரதமராகி நடந்த இந்த முதல் தேர்தல் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இதில் வந்து பாஜக வந்து ஒரு படுதோல்வியை சந்திக்க போகிறது என்றால் கண்டிப்பாக இது மோடிக்கு வந்து கிடைக்க போகிற ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பது தான் என்னுடைய மதிப்பீடு. சரி சரி, நான் மற்ற விருந்தினர்கிட்ட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ராமசாமி மையப்பன், அதாவது இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய, அதான் பாஜக பின்னடைவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மோடியோட பிம்பம் அங்கே படிப்படியாக சரிய ஆரம்பிக்குது, அதை தான் இது காட்டுது அப்படின்னு அருணன் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் இதை? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 வாழ்த்துக்கள். முதல்ல வந்து தேர்தல் கமிஷனுக்கு, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற நேரத்துல அவர்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரியானாலையும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு வாழ்த்துக்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்றி. அப்புறம் இது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் பாத சஞ்சலனம், அதாவது அவர்களோட பாத அணிவகுப்பை வந்து தமிழக அரசு தடுத்துக்கிட்டே இருந்துச்சு, எதுக்கும் பர்மிஷன் உட்கார்ந்து. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 58 இடங்கள்ல தமிழகம் முழுக்க
அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு இது என்ன இன்கன்வீனியன்ஸும் இல்லாம அவர்கள் வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது உங்க கேள்விக்கு வரும்போது நான் 2 விஷயங்கள். அந்த கேள்விக்கு முன்னாடி அருண் ஐயா அவர்கள் வச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 ரெஸ்பான்ஸ். ஒண்ணு வந்து ஆர்டிகிள் 370 அவர்கள் வந்து மக்கள் வந்து தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்படி அந்த ரெஸ்பான்ஸ பார்க்கணும் அப்படின்னா பார்லிமெண்டரி எலெக்ஷன்லயே பார்த்திருக்கணும். ஆனா பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல பாஜக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே, லடாக் நம்ம மொத்தமா அந்த 2 யூனியன் டெரிட்டரிகளா எடுத்துக்கிட்டோம்னா என்ன ரிசல்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அங்க அந்த பதிலடி அப்படின்றது தெரியல. அங்க ஏற்கனவே லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்தது. அங்கேயும் வந்து பாஜக வந்து ஜம்முலயும் லே லடாக்லயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காஷ்மீர்லயும் அவர்கள் வந்து இன்ரோட்ஸ் இருந்திருக்கு, வாக்கு ஓரளவுக்கு நல்லா பெற்றிருக்காங்க. அப்ப அந்த ஆர்டிகல் 370 நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லைன்னு தெரியுது. இல்ல இப்ப இருக்க எக்ஸிட் போல் வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டான்னு எடுத்துப்போம். அது வந்து கன்க்ளூஷனரியா இல்லைன்னா கூட அது ஆக்சுவல் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைபோதட்டிக்கலா கூட மக்கள் வந்து ஆர்டிகல் 370 வந்து வித்ட்ரா பண்ணது அது டெம்பரரி ப்ரொவிஷன் தான் அப்படின்றத ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு இருக்க ரெஸ்பான்ஸ். அப்படி வந்து எல்லா எதிர்கட்சிகளும் செய்யற கேம்பெயின் அங்க இருக்க மக்கள் அதிருப்தி அப்படின்னு பார்த்தா பாஜக வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணி அங்க எதுவுமே வாக்குகள் அவர்கள் பெற்றிருக்க கூடாது, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடாது, லோக்கல் பாடி தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடாது. இன்னைக்கு எக்ஸிட் போலும் வந்து இந்த நம்பர்ஸ் டபுள் டிஜிட்ல நம்பர்ஸ் காமிக்க கூடாது. சோ அதனால மக்கள் வந்து ஆர்டிகல் 370 எடுத்தது தவறு அப்படின்னு நினைக்க அவர்களை அங்க ஆதரிக்கிற மாதிரி தான் அங்க இருக்கு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது இல்ல நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இது அருணன் சொல்லுவார், நான் எதிர்பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல நானே சொல்லிடுறேன். இந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள். நான் அந்த விஷயங்களுக்கு வரவே இல்லையே. நான் தேர்தலை பத்தி ஒன்னும் பேசவே இல்லை. சோ காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது, என்சி என்ன நினைக்குது அப்படின்னு இல்ல. இன்னைக்கு வந்து அண்ணன் அருணன் சொல்லும் போது மக்கள் அதற்கான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நான் உங்ககிட்ட டேட்டா என்னன்னு சொன்னேன். அப்ப பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல பாஜக அங்க 0 வாங்கினாங்களா? அங்க பாஜக எத்தனை ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே மொத்தமா எடுத்துக்கிட்டோம் பாஜக எத்தனை சீட்டு பெற்றிருக்காங்க அப்படின்னு பாருங்க. லோக்கல் பாடி அசம்பிளி எலெக்ஷன்ல அவர்கள் எவ்வளவு சீட்டு பெற்றிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ஆர்டிகல் 370 வந்ததுக்கு அப்புறம் அங்க 2 தேர்தல் நடந்திருக்கு. பாஜக அங்க அந்த அளவுக்கு அடி வாங்குது. இப்ப 3வது தேர்தல் நீங்க காமிக்கிற எக்ஸிட் போல் நம்பர், நான் வேற எந்த நம்பருக்கும் போல, உங்க எக்ஸிட் போல் நம்பரை வந்து பாஜக ஸ்வீப் பண்ணி பாஜக வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்த மாதிரி 90 சீட் இருக்கு, 4 நாமினேட்டட் சீட் இருக்கு. 90 சீட்லயுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட 25க்கு மேல சீட்டு காமிக்கிறீங்க பாஜகவுக்கு. அப்படி பாஜகவுக்கு மக்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அங்க சிங்கிள் டிஜிட் கூட வந்துடக்கூடாது பாஜக. ட்ரெடிஷனலா அங்க பாஜக வந்து ஒரு பார்ட்டிசிபென்டே கிடையாது. 2014 இருந்தா அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒருங்கிணைந்த மாநிலத்துல அவங்க ஒரு பார்ட்டிசிபென்டாவே வராங்க. அப்படின்ற பாஜக இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அது அதற்கான ரெஸ்பான்ஸ் கிடையாதுன்றதா உங்களோட நம்பர் காமிக்குது. சோ உங்க நம்பர் தப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப நான் வந்து மீசையில மண்ண ஓட்டல அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும், கரெக்ட் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். உங்க நம்பர் தப்புன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அது ஒண்ணு. இரண்டாவது விஷயம், தேர்தலோட கணக்கு அவங்க சொல்றாங்க. இப்போ இருக்க எக்ஸிட் போல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னாலே அதிகபட்சமா காமிக்கிறது 41 அங்க. அது வந்து என்சி, காங்கிரஸ், சிபிஐஎம் சேர்ந்த ஒரு அணிக்கு. அவர்களால இன்னும் ஆட்சி அமைக்கக்கூடிய எபிலிட்டிக்கு வரல. அப்ப பாஜக தகுந்த பதிலடி கொடுக்கிறார்கள் அப்படின்னா பாஜக கொடுக்கறதுக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நீங்க கொடுக்குற நம்பர்ஸ் வந்து கம்பைன்டு நம்பர்ஸ் மொத்தமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யாருக்குமே இன்னும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. எந்த ஒரு கூட்டணிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடையாது. சோ அங்க 4 வெவ்வேறு கூட்டணிகள் வந்து போட்டியிடுறாங்க. அப்ப அங்க அந்த பொசிஷன் அங்க இழுபறி இருக்கிறது. மக்களோட திறன் என்ன அப்படின்றது, மக்களோட எண்ணம் என்ன அப்படின்றது ஆக்சுவல் ரிசல்ட் அன்னைக்கு பாக்கலாம். அன்னைக்கு வேற ஏதாவது கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாக்கலாம். சிங்கிள் ஆர்டிஸ்ட் பார்ட்டி யார் வராங்களோ, என்சிபியா, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியா இல்லாட்டி பாஜகவா அப்படின்றத பொறுத்து, நேஷனல் கான்பரன்ஸா இல்ல பிஜேபியான்றத பொறுத்து எந்த ஆட்சி அமையும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த டிட்டர்மினேஷனை நம்மளால பண்ண முடியல. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அப்படின்றதான உண்மையான கண்ணோட்டம் நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஹரியானாவுக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் பேராசிரியர் குறுக்கிடுறாரு உங்ககிட்ட. ராஜா இல்லை ஒன்றும் இல்லை அவர் 370 பற்றி பேசினார். பட் நான் குறிப்பிட்ட விஷயம் எப்படியாப்பட்ட ஒரு அநீதின்னு மக்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 370வது பிரிவை நீக்குவோம் என்று பாஜக சொன்னது உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருடைய மாநிலத்தையே காலி பண்ணுவோம், மாநில அந்தஸ்தையே பதிப்போம்னு சொன்னாங்களா? சொல்லாமலே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது எப்படி இதர மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து என்பதை சொன்னேன் என்பதை மட்டும் பதிவு பண்ணுறேன். சரி,
அதுல 2 விஷயங்கள். ஒன்று, இந்த வாட்டி அவர்களோட ப்ராமிஸ், பாஜகவோட ப்ராமிஸ், பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டேட்ஹுட் வந்து திரும்பி வந்துரும் அப்படின்றது தான் அவர்களோட கண்ணோட்டமும். அது மட்டும் இல்ல, ஸ்டேட்ஹுட்க்கு அவங்க எப்பவுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல அவங்க தாக்கல் பண்ண அஃபிடவிட் வந்து ஸ்டேட்ஹுட் திரும்பி வந்துரும். உச்சநீதிமன்றமும் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஸ்டேட்ஹுட் அப்படின்றது தான். ஏங்க அங்க ஏங்க மட்டும் அங்க லா அண்ட் ஆர்டர், ஏங்க அங்க ஏங்க டெரரிஸ்டோட அதை ஹெல்ப், பறிச்சிங்க. இது எல்லாமே ஏங்க என்ன பொசிஷன் இருக்கு இல்ல அப்படின்றத பறிக்கிற பார்ப்போம். அதிகாரத்தை இன்னைக்கு அந்த செஞ்சது டூரிசம் யாரு எவ்வளவு கொடுத்தா? இம்ப்ரூவ் ஆயிருக்கு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எவ்வளவு பெட்டரா இருக்கு, இது டெரரிசமோட இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு. நம்ம சரி ஏர்லி சரி 90ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், ஏர்லி 2000ஸ்ல பார்த்திருக்கோம் டெரரிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருந்திருக்கு அப்படின்னு. ஹரியானால 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எல்லா எக்ஸிட் போல்ஸையும் பார்த்தா பாஜக தோல்வி அடைகிற மாதிரி தான் இருக்கு. அதனால அங்க தோல்விக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதா தெரியுது. ஆனா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னன்றது நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். பாஜக கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து நெகட்டிவா இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா இதுல என்ன அப்படின்னா, அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகளை அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்க வேண்டும். ஐஎன்எல்டி மாதிரி கட்சிகள் மற்றவர்களோட ஒருங்கிணைத்து சென்றிருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இருந்திருந்தா எல்லா சமூகங்களும் ஒன்றாக சேர்ந்து வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரைட். ஆனந்த் சீனிவாசனும் இணைஞ்சிட்டாரு. ஆனந்த் சீனிவாசன், அதாவது மோடியோட பிம்பம் உடையுது, அதாவது பாஜகவுடைய செல்வாக்கு சரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த எக்ஸிட் போலில் வந்து பாஜக வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்திருக்கணும், ஆனால் அப்படிலாம் இல்லை, டபுள் டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை ராமசுவாமி மையப்பன் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குது காங்கிரஸ் இந்த விஷயங்களை? ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க எலெக்ஷன் எக்ஸிட் போல்லாம் வேண்டாம். முன்னாடி ஹரியானா எலெக்ஷன்ல மோடி எவ்வளவு வாட்டி கேம்பெயின் வந்தாரு. இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் நடந்தா மோடி எவ்வளோ ரேலி போட்டிருப்பாரு. இந்த வாட்டி மோடி தலைவர் எவ்வளோ வாட்டி ரேலிக்கு வந்தாரு, டோட்டலா எவ்வளோ ரேலி பக்கம் வந்தாரு. இந்த பூஜா தூக்குற சேனல், நார்த் இந்தியன் சேனல்லாம் மோடி படத்தை எடுத்துட்டு எல்லாமே ஜேபி நட்டா படமா தான் இருக்கு. 3 நாளா மோடி படமே காணோம். அதாவது இவங்களுக்கு பூஜா தூக்குற சேனல்ல எல்லாமே ஜேபி நட்டா சேனல். அதுக்கப்புறம் எக்ஸிட் போலுக்கு முன்னெல்லாம் இருந்தானே மோடி இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், மேலேயும் கீழையும் குதிப்பார். அதுதான் காட்டுவாங்க எக்ஸிட் போல் ஃபுல்லாக. நேற்று வந்து இஸ்ரேலுக்கும் இப்போ ஈரானில் என்ன நடந்ததுன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க. சாஸ்திரத்துக்கு இதை 1 மணி நேரம் காட்டினாங்க. இதே உங்களுக்கு ஒரு அளவுகோல். ஒரு பயந்து போன அடங்கின நேஷனல் மீடியா எப்படி பிஹேவ் பண்ணிட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 எலெக்ஷனுக்கு வருவோம். ஏதோ ஒரு தேர்தல் ஆணையம் ரொம்ப நியாயமாக பண்ணிட்டுனாரு. இதோட மோஸ்ட் காம்ப்ரமைஸ்டு எலெக்ஷன் கமிஷன் இருக்கவே முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா போன வாட்டி சேர்ந்து வந்திருக்கணும். அதானிக்கு தாராவி கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் போன வாரம் தான் வந்தது. அதுக்காக மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனையும் நடத்தலை, ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனையும் தள்ளி போட்டாங்க. வயநாட்டில் எலெக்ஷன் நடத்த பயம். வயநாட்டில் எலெக்ஷன் நடத்தலை, எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ முடிச்சுட்டாங்க. ஜார்க்கண்டில் முன்னாடி இருக்கிற சீஃப் மினிஸ்டர் குதிரை பேரம் பேசியிருக்கிறாரு. அதாவது எப்போது குதிரை பேரத்துக்கு கூட டாக்ஸ் போடலான்னு போட்டவங்க தானே அம்மையார். அதனால குதிரை பேரம் பேசினாங்க, அந்த சம்பை சொரோனை வாங்கியிருக்காங்க. இப்போ தைரியம் இருந்தால் மகாராஷ்டிரா எலெக்ஷனை இதோட வச்சிருக்கணும். பயந்து போய் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வைக்கல. அந்த சமயம் பார்த்து சிவாஜி சிலை கூட விழுந்துருச்சு. சிம்பிளாக வந்து என்ன மேட்டர்னா, நேற்று கூட கேப்டன் அபிமன்யுன்னு அவங்களுக்கு ஆதரவாளர், இப்போ அவர் ஆதரவாளராக இருக்கிற ஒரு சீட்டில் 7 மணிக்கு டிஎஸ்பியே உட்காந்துக்கிட்டு ஓட்டு குத்திட்டு இருந்த வீடியோ எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டுக்கவே இல்லை. இன்னொரு எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறேன். ராஷ்டிரிய இன்ஜினியர் ஒருத்தர், அவர் வந்து செப்பரேட்டிஸ்ட். தேசத்தை பற்றி பேசுகிற பிஜேபி இன்ஜினியர் இத்தனை நாள் ஜெயிலில் இருந்தவரை வெளில விட்டுருக்காங்க. இன்ஜினியரை வெளில விட்டு கேம்பெயின் பண்ணுங்க. ஒரு இன்டைரக்ட் அலையன்ஸ் வித் செப்பரேட்டிஸ்ட் 2 பேர், இன்ஜினியர் அதுக்கப்புறம் சாஜித் லோன், இவங்க 2 பேரையும் டீமில் கூட்டணியில் இறக்கி விட்டுருக்காங்க இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு. போன வாட்டி அதே மாதிரி பண்ணி தான் இன்ஜினியர் ஜெயிலில் இருந்தார். அப்போ தேச துரோகியாக இருந்து லோக்சபாவில் அப்துல்லாவை தோக்கடிச்சார். சரி, அவரை இப்போ இறக்கி விட்டு அவரை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் குர்மீத் ரஹீம் பாபான்னு ஒருத்தர் 4-5 பொண்ணுங்களை ரேப் பண்ணினதுக்காக 25 வருஷம் ஜெயில் கைதி. அவருக்கு எவ்வளோ பரோல் கொடுத்துருக்காங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷான்னு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் இருந்தது கம்மி, பரோலில் இருக்கிறது ஜாஸ்தி. இப்போ பரோலில் விட்டுட்டு அவர் ஆட்களை இறக்கி விட்டு பிஜேபியை கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குர்மீத் சிங், அதெல்லாம் வந்து நியாயமாக எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுங்க.
இப்படிதான் எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யணும். ரேப் பண்ணவனுக்கு பாபாக்கு வந்து உள்ள வந்து எது வெள்ள பரோல் கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி அவர் பிஜேபிக்கு ஆதரவு சொல்லுவார். தேச துரோகி இன்ஜினியர் வெள்ள விடுவீங்க, அவர் பிஜேபிக்காக கேம்பெயின் பண்ணுவார். நீங்க எங்களை ஆர்டிகல் 370 பத்தி பேசி தேசத்தை பத்தி எங்களுக்கு லெக்சர் கொடுப்பீங்க. சாஜித் லோனு அவன் ஒரு டெரரிஸ்ட், அவனோட கூட்டணி போட்டு எங்கள்கிட்ட பேசுவீங்க. இது மாதிரி கூட்டணி போட்டு ஒரு சீட்லையும் 6 பேர் 7 பேரை நிற்க வச்சுட்டு அதானே சொன்னேன், நாங்கள் எப்படியாவது அந்த 10% ஓட்டை மேக்கப் பண்ணிடுவோம்னு சொன்னார். ஸோ இது மாதிரி ரேபிஸ்ட்டு, இது மாதிரி தேச துரோகி தீவிரவாதிகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி பண்ணுறது பாஜக தான் ஒரே கட்சி, பேசுறது தேசியம். இதெல்லாம் ஸ்டேட்டட் ஃபேக்ட்ஸ். கடைசியில் எவ்வளோ அது இப்போ நாங்கள் ஒரு பண்ணி காமிச்சோம் சம்பவம். நீங்கள் மட்டும் குதிரை பேரம் பேச மாட்டீங்க, எங்களுக்கும் குதிரை பேரம் பேச தெரியும்னு 3 மணி மட்டும் இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. 4:30 மணிக்கு பார்த்தா ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. அது பேர் ஹிந்தியில பலட்வார்னு பேரு. உங்களுக்கு மட்டும்தான் வெட்ட தெரியுமா? கத்தி 2 பக்கமும் வெட்டும். அவர் தான் தலித் சமுதாய தலைவர் அசோக் தன்வர், பிஜேபியோட தலித் ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க என்ன பண்ணாரு, கட்டரு எங்களோட தலைவி குமாரி சைலஜா எங்க கட்சிக்கு வந்துருவாங்க, காங்கிரஸ் ஆன்டி தலித் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த தன்வரே சொல்லிட்டு இருந்தாரு, சைலஜாவை வான்னு கூப்பிட்டு இருந்தாரு. வான்னு கூப்பிட்டு இருந்தவர் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இந்த பக்கம் தாவிட்டாரு. இது நாங்க கொடுத்தது வெறும் ஒரு சாம்பிள் தான். இத்தனை நாளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாரு சம்பை சாரோன்னு. இப்ப கூட உத்தவ்கிட்ட போய் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெஞ்சிட்டு இருக்கிறாரு, திரும்பி உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறோம், சிண்டைய விட்டுடுறோம், நீங்க வாங்கன்னு. அவன் சொல்றான், நான் செத்தாலும் இனிமே பிஜேபி பக்கம் வரமாட்டேன்னு பையன் சொல்லி இருக்கிறான். மகாராஷ்டிராக்கு சேர வேண்டிய ப்ராஜெக்ட குஜராத். ஆனந்த் சார் ஒரே ஒரு குறுக்கீடு ஆனந்த் ஒரே ஒரு குறுக்கீடு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக எதிர்பார்த்த மிக முக்கியமான தேர்தல் இந்த 2 மாநிலங்களோட தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தா அது பாஜகவுக்கு வந்து ஒரு சரிவு இருக்கிறது தான் அந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது உணர்த்து. இதுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? ஆட்சிக்கு வந்த பிறகு கூட திரும்ப சார் 3 வாட்டி பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி ஒரு இது கேஷ் சென்சஸ், இது வாட்டி 3 பில்லு. இந்த ஒரு 100 நாள்ல 3 வாட்டி பெல்ட்டி. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ல பெல்ட்டி. எப்படி குட்டிக்காரணம் போடுறதுன்னு மோதி டெய்லி வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஹைதராபாத்ல இருக்குது. ஹைதராபாத்ல ரிமோட் கண்ட்ரோல் வச்சாதான் நம்ம ஆட முடியும். திருப்பதி லட்டு கேஸ்ல மோடி பேசவே இல்லை. இந்த மாட்டு இறைச்சியை பத்தி அப்படியே ரத்தம் கொதிக்கிற ராம மெய்யப்பன் மாதிரி ஆட்கள்லாம் மோடி ஏன் பேசலன்னே கேட்கல. அப்ப வந்து இத்தனை நாள் அப்புறம் என்ன, 4 தண்ணி தெளிச்சு விட்டு மந்திரம் ஓதினா எல்லாம் போயிடுமா? எனக்கும் வேதம் தெரியும், எங்கேயும் சொல்லல இது மாதிரி 4 தண்ணிய புண்ணியத்தை பண்ணிட்டா அது இருங்க. அதுக்கு ஜகன் சொல்லிட்டாரு, ஒரு பிஜேபி எம்எல்ஏ, RSS ஃபங்க்ஷனரி, இது மாதிரி 4 மோடிக்கு வேணுங்கிற ஆளுங்க தான் அந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்ட்ல இருந்தாங்க. எவ்வளவு தூரம் அவங்க கேம்பெயின்ல இறங்கி இங்க வந்து இதாவது கிளப்பி விடணும், ஹிந்து இதுன்னு திருப்பதியில பீஃப் கலந்துருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வேற மாதிரி பேசுது. நாயுடுவை இவர் கண்டிச்சிருக்கணும், நாயுடு கண்டிச்சாரா? கண்டிக்கல. அதனால இந்த சரிவுங்கிறது கிளியரா வந்துட்டே இருக்கு. ஹரியானால 3 ஸ்லோகன், ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் பைல்வான். அதாவது ஜெய் ஜவான்னா சோல்ஜர் தான் முக்கியம். அந்த சோல்ஜரே கான்ட்ராக்ட் லேபர் ஆக்கிட்டாங்க. அக்னிவீர் ஸ்கீம்ல போட்டு கான்ட்ராக்ட் லேபரர் மாதிரி 4 வருஷத்துல காலி பண்ணிட்டாங்க. ஜெய் பைல்வான் அப்படின்னா, பைல்வான்னா குஸ்தி சண்டை போடுறவன், பெண்கள் குஸ்தி சண்டை போடுறவன், ரேப் பண்ணவனா இவங்க கட்டி பிடிச்சி இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. பிரிஜ்பூஷன் சொல்றாரு, நான் ஹரியானாக்கு வந்து கேம்பெயின் பண்றேன்னு. வராதன்னு அமித்ஷா சொல்றாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காம அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கறது, அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது, அவங்கள சார்ஜ் பண்றது, அந்த அம்மா சில்வர் மெடல் வாங்குறத சில்வர் பிடி உஷாவை இறக்கி விட்டு சில்வர் மெடலை கேன்சல் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் அங்க ஹரியானால எதிர்கொலிக்கும். அது ஜெய் பல்வான். 3வது ஃபார்ம்லா. இந்த இதுல வந்து ஃபார்மர்ஸ் மேல 1 வருஷமா துப்பாக்கி. இந்த கனகாராவத் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க,
அங்கே உட்காந்துன்றக்கெல்லாம் 1,000 காசு வாங்கிட்டு வந்திருக்குது. 1,000 காசு வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு போலீஸ் லேடி செருப்பால் அடிச்சாங்களே, ஒரு இதில் ஒரு செக்யூரிட்டி கேட்டில் அடிச்சாங்கல்ல, அதுதான் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஹரியானால இருக்கிற கோபம். சரி, இவங்களோட சேர்ந்த துஷ்யந்த் சௌதாலாவை ஊருக்குள்ளேயே வராதேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஊருக்குள்ளேயே வராதேங்கிறாங்க. இந்த போல் உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இவங்க மேனிப்புலேட்டட், இவங்க கைகூஜாங்கள் போடுற நம்பர், பிஜேபியோட கைகூலிங்க போடுற இதை நம்பர். விட அதிகம் வரும்னு எதிர்பார்க்குதா காங்கிரஸ்? டெஃபினட்டா, இதுல என்ன சந்தேகம்? சரி, ஓகே ஓகே, வரேன் வரேன் வரேன். களத்துல இருக்கிறவங்க இன்னும் என்ன 2 பேர் இருக்காங்க சொல்றாங்க? பேச வேண்டியது, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, இருங்க. சந்திரசேகர் சார், ஏன் மகாராஷ்டிரா சந்திரசேகர் சார், எலெக்ஷன் ஒழுங்கான எலெக்ஷன் கமிஷன்னா மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்திருக்கணும். வயநாட்டுல எலெக்ஷன், வயநாட்டுல மோதி நிப்பாரா? வயநாட்டுல மோதி நிக்க சொல்லுங்களேன். ரைட், வரேன் வரேன். சந்திரசேகர் சார், இந்த ஹரியானா ஆகட்டும் ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், இது ஒரே ஒரு ரெண்டுமே நிமிஷம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான். பொதுவாக பாஜக சொல்லக்கூடியதே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து எங்களுக்கான செல்வாக்கு அதிகம் இருக்குங்கிறத அவங்க தொடர்ந்து பல இடங்களில் பேசிட்டு தான் இருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது ரெண்டுமே இந்தி பேசக்கூடிய மாநிலம் தான். ஆனால் அங்கே ஏன் பாஜகவுடைய செல்வாக்கு சற்று குறைஞ்சதா தெரியுது? அது ஒரு ஒரு பாஜகவின் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் தேர்தலில் ஏற்பட்ட சரிவு, அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஹரியானாவில் ஏற்கனவே 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்ததினால் ஏற்படும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2014 அமோக வெற்றி பெற்ற பாஜக ஹரியானாவில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் 10 சீட்டையும் வின் பண்ணாங்க. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நடந்த அந்த சட்டசபை தேர்தலில் ஒரு இழுபறி நிலைமையில் தான் அவங்க வந்து அந்த துஷ்யந்த் சௌதாலாவோட அந்த கட்சியோட 10 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசு தான், பிஜேபிக்கு சுத்தமாக ஃபுல்லாக மெஜாரிட்டி கிடைக்கல. அதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு லோக்சபாவில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த மற்றவர்கள் சொல்லியது போல் அந்த அக்னிவீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, மற்றும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு டெல்லியில் ஏற்பட்ட அந்த அவமானம், அந்த விஷயத்தில் பாஜக ஒரு எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாடு மற்றும் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட எம்பியை எப்படி அவர்கள் அவுட் ஆஃப் த வே போய் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அரெஸ்டே பண்ணல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட்டும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி போன அதே ஒன்றும் இல்லாத விஷயத்துல யாரை வேணால் எதை வேணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 ரீசனபிள் அல்ல ஸ்ட்ராங் முகாந்திரம் இருந்த கேஸ்லேயே அவங்க பண்ணல. அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமாக ஹரியானாவில் பூதாகாரமாக எடுக்கப்பட்டு அது இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு எதிரொலித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஹரியானாவில் இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அதனால் நீங்கள் அந்த ஒரு தேர்தல் ஒரு பரப்புரை அப்படின்னாலே உங்களுக்கு மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மற்ற பாஜக கட்சி எப்பொழுதுமே தேர்தல் பரப்புரைகளில் இறங்குவதில் அவர்கள் தயங்குவதில்லை. ஏன்னா அவங்க ஒரு தேசம் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு அப்படிலாம் பேசுகிறவங்கள ஒழிய அவங்களுக்கு எத்தனை வாட்டி எங்கே தேர்தல் நடந்தாலும் அதில் நல்லா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணி பழக்கம் இந்த 10 வருஷமாக. ஆனால் இந்த ஹரியானா தேர்தலில் அவங்களுடைய எக்ஸ்போஷர், லீடர்ஷிப்போட எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி தான். மோடி 4 ரேலி கேம்பெயின் பண்ணார், அமித்ஷா அவர்கள் 10 பப்ளிக் மீட்டிங்கு, மற்ற லீடர்கள் தான் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ஹரியானாவில் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு இது இவ்வளோ தான் வரும், நம்ம எதுக்கு போய் அனாவசியமாக நம்மளுடைய பேரை கெடுத்துக்கணுன்ட்டு அவங்க ஜாஸ்தி போகல. அதே மாதிரி காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் இவங்க அவர் ப்ரொஃபஸர் அருணன் சொன்ன மாதிரி 370 தான் நாங்கள் ஒழிப்போம்னு அவங்களுடைய காலாகாலமாக அவங்களுடைய ஸ்டாண்ட் அதை எடுத்தார்கள். ரைட்டு, அந்த டெசிஷன் எடுத்தாங்க. அதை கூட எப்படி எடுத்தாங்கன்னா ஓவர் நைட்டு
அந்த 2019 பாராளுமன்றத்தில் வின் பண்ணதுக்கப்புறம் வந்த முதல் செஷன்லே என்ன பண்ணாங்கன்னா, அந்த 370 ஸ்கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2-3 நாள் ஒரு பெரிய டெரர் அட்டாக் வரப்போகுது, இன்டெலிஜென்ஸு ஏஜென்சிஸ் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்ஸ் ரூல் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து உடனே அந்த பில்லை கொண்டு வந்து அந்த 370 ஸ்கிராப் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்டேட்வுட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்டேட்வுட்டையும் அந்த 370 அப்ரிகேட் பண்ணும்போது ஸ்டேட்வுட்டையும் எடுத்தாங்க. அதுதான் இன்னும் ஒரு புரியாத புதிர். எதற்காக ஸ்டேட்வுட்டை அந்த மாநில அந்தஸ்தை எதற்காக பறிக்கணும், அது இன்னும் யாருக்கும் புரியாத புதிர். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, யூனியன் பிரதேசமாக வைத்து கொண்டால் அது சட்டம் ஒழுங்கும் அவர்கள் கையிலே இருக்கும், அதனால் டெல்லியிலேருந்து ஆளலாம். அப்படி அது ஒரு 5 வருஷம் அது செஞ்சாங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து பெரிய ஸ்பெக்குலேஷன் என்னென்னா, பாஜக அதனுடைய இப்போ மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து ஒருவேளை அரசு அமைப்பார்களானால் அப்பொழுது இந்த ஸ்டேட்வுட்டை திருப்பி கொண்டு வரலாம். இல்லை என்றால் எதிர்கட்சிகள் ஆளுவதற்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அப்பொழுது இந்த மாநில அந்தஸ்து திரும்ப கொடுக்கப்படுமா என்பது இன்னும் ஒரு டெஃபினட் ஆன்சர் கிடையாது. ஏன்னா இவங்க கமிட்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இருக்கிற ஸ்டேட்டஸை பிடுங்கிட்டு அப்புறம் பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஏர்லியஸ்ட்டு பண்ணுவோம் நாங்கள் எலெக்ஷனே நடத்துகிறதா இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட் ஒரு டெட்லைன் கொடுத்த உடனே இப்போ பண்ணுறாங்க. ஸ்டேட்வுட் கூட இப்போ யார் அரசு அமைப்பார்கள் அதை பொறுத்து தான் அந்த ஸ்டேட்வுட் இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகள் வரத்துக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தை அதை பதிவு பண்ணாரு. மோடியோட செல்வாக்கு சரிஞ்சிருச்சு, அவரோட முகத்துல வந்து இப்போ ஒரு பயமும் பதட்டமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்லாம் கூட சொன்னாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் நீங்கள் அந்த கேட்ட அந்த முதல் கேள்விக்கே நான் அந்த பதிலையும் இதுக்கும் சேர்த்து கொடுக்குறேன். என்னன்னா, அவங்க ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் அவருடைய பழைய மோடி இமேஜ் என்பது நிச்சயமாக ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுள்ளது, ஒரு சரிவு ஏற்பட்டுள்ளது. அது உங்களுக்கு பார்லிமெண்ட்லேயே பார்த்தோம். அந்த ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், பீகார் இந்த 3 ஸ்டேட்டும் இல்லைன்னா இவங்க நிச்சயமாக பவரையே லூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் நிச்சயமாக ஒரு சரிவு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது வரப்போகும் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலிலும் இவர்களுக்கு எவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு இருப்பது என்பது நமக்கு தெரிய வரும். ஏன்னா இவங்களுக்கு மகாராஷ்டிராலே எலெக்ஷனே கூட வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் எலெக்ஷன் வச்சாகணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரும். அதனால் இந்தி பேசும் மாநிலங்களில் என்னவோ ஒரு தனி செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. அவர் பிரைம் மினிஸ்டர் நல்லா ஹிந்தியில் பேசுவார். அதனால் அந்த மாநிலங்களில் நல்ல ஒரு பெரிய செல்வாக்கு இருந்ததே ஒழிய, இப்போ இவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இவர்களுடைய அந்த ஆட்சி கொடுத்த அந்த விதம் ஏற்கனவே ஒரு நாட்டில் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இம்ப்ரெஷன் கொஞ்சம் சரிஞ்சு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு லோக்சபாவில் சரிவு ஏற்பட்டது. அந்த சரிவு இன்னும் தொடர்கிறது. இந்த 2 மாநிலங்களை பிறகு வரப்போகும் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அதற்கு பிறகு தில்லி, அதற்கு பிறகு அடுத்த வருடம் நடக்கப் போகும் பீகார் மாநிலத்தில் நடக்கப் போகும் அந்த சட்டசபை தேர்தல், இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த அரசோட ஃப்யூச்சரே டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பாஜகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா மாறி இருக்குது. என்ன நினைக்குது பாஜகன்னு செல்வத்திட்ட கேட்டுருவோம். மோடியோட செல்வாக்கு சரிய தொடங்கிடுச்சு அப்படிங்கிற வாதத்தை பாஜக எப்படி பார்க்குது செல்வம்? சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதில் இப்போ நம்ம எல்லாமே வந்து ஸ்பெக்குலேட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது யூகங்களின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எக்ஸிட் போல் வந்து சொல்கிறது எல்லாமே சரின்னு சொல்லி நாங்களும் கூட கடந்த காலங்களில் 2014
நடந்து முடிந்த 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து, அதாவது எக்ஸிட் போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 350 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும்லாம் சொன்னாங்க. அதை நாங்களும் கூட பெருசாலாம் நம்பினோம். ஆனால் முடிவு கொஞ்சம் மாற்றமாக இருந்தது. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெருங்கட்சியாக வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து 3வது முறை மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கிறார். அது ஒரு பக்கம். இப்ப தனி மெஜாரிட்டி இது வந்து இப்ப யூகங்களின் அடிப்படையில் பேசுறோம். அதான் இல்லை, நான் ஒத்துக்கிட்டு தான் சார். அதாவது இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் 370 நாங்கள் எடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தான் வாக்குகளை பெற்று நாங்கள் அதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டி வந்தது. ஐயா சந்திரசேகர் அவர்கள் வந்து கொஞ்சம் அவர்கள் வந்து வேற வழியே இல்லாமல் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆர்டிகல் 370 எடுத்து அந்த மாநில அந்தஸ்தை மாற்றி யூனியன் பிரதேசமாக மாற்றியதால் மத்திய அரசுக்கு நேரடியான ஆட்சி அதிகாரம் வருவதால் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்பது ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லி ஐயாவை ஒத்துக்கிட்டாங்க. நான் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டிகல் 370 இருந்திருந்தால் மாநில அரசு உரிமையும் இருந்திருந்தால் மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இருக்க முடியாது. அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இன்றைக்கு நான் மனச்சாட்சி உள்ளவர்களை கேட்கிறேன், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா இல்லையா? அதாவது இந்த ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு அங்கே கலவரம் அன்னு சொல்ல போனால் தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் குறைந்திருக்கிறது இல்லையா? இதை நீங்கள் அவங்க மனச்சாட்சி விட்டுருவோம். இன்னொன்று, இப்போ எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ராமசாமி மெய்யப்பன் கூட சொன்னாங்க, நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்று. அதுக்கு அது இன்னொரு இது சொல்கிறேன். கடந்த காலங்களில் 13% வாக்குகள் பதிவான காலங்கள் உண்டு. ஜம்மு காஷ்மீரில் வெறும் 13% மக்கள் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 63.88%, ஏறக்குறைய 64% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதை நீங்க பாஜக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியால கூட இருக்கலாம்ல. நீங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த வாக்களிக்கிற சுதந்திர இல்ல என்ன அனுமதிங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த வாக்களிக்கிற சுதந்திரத்தை பாதுகாப்பை நமக்கு வழங்கி இருக்கிறது என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸிட் போல்ல கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, அதாவது ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் என்று அங்கே சொல்கிறார்கள். அதுபோக மக்கள் ஜனநாயக கட்சி மெஹபூபா முஃப்தி தலைமையிலானவங்க தனியாக போட்டியிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டியிடுகிறது. தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து போட்டியிடுறாங்க. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் என்றுதான் அந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அந்த மெஹபூபா முஃப்தி அவருடைய மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கு பாருங்க, அது தேர்தலுக்கு பிறகு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்களோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது நானும் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செல்வாக்கு சரிந்து விட்டதாக இவர்கள் நினைப்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம் அல்லது கற்பனையாக இருக்கலாம், அது அவங்களுடைய உரிமை. அது போக கடந்த காலங்களில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1969 காங்கிரஸ் சிண்டிகேட் என்று பிரிந்த பொழுது அன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அந்த அம்மையார் வந்து இந்திரா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அன்றைக்கு என்ன இந்திரா காந்தி அம்மாவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டு சொன்னாங்களா? அதனால ஒரு சட்டமன்ற ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் வந்து அந்த கட்சியினுடைய தலைவரின் செல்வாக்கை அப்படியே மாற்றிவிடும் என்று நினைப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். நான் இன்னொரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லணும்னு சொன்னா, 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்காரு. 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் 32 இடம் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திமுக 16 இடங்களில் போட்டியிட்டு 16 இடங்களில் வெற்றி பெற்றது.
ஆனாலும் கூட ஒரு 6 மாத காலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் மறுபடியும் வெற்றி பெற்றார். அதனால சரி, தேர்தல் முடிவுகள் மாறி இன்னும் ஒரு செய்தி 1991ல் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க துறைமுக தொகுதியில். ஆனா 1996ல் அதிமுக வெறும் 4 இடம் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 2 தொகுதியில் தோற்று போனாங்க. ஆனா மறுபடியும் அதே அதிமுக 2001ல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2006ல் கலைஞர் ஆட்சிக்கு வராரு. இதனால இது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஒரு கட்சியினுடைய தலைவர் அருணன் சார், ஒரு மாநிலத்தோட தேர்தலை வச்சு ஒரு தலைவரோட செல்வாக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு செல்வம். இதை எப்படி சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அவர் கடந்த கால வரலாறுலாம் பேசட்டும், அது அவருடைய உரிமை. ஆனால் அவரே ஆரம்பிக்கும் போதே சொன்னார், மக்களவை தேர்தலில் பாஜகவுடைய இடங்கள் எப்படி சரிஞ்சிச்சு, 60 இடங்கள் போச்சு. மோடி தான் பிரதான பிரச்சாரகர். அப்போது அதான் சொன்னேன், அப்போதே அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் பிரதமர் பதவியை மீண்டு வேண்டாம் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். அப்ப அதுவும் கூட அதெல்லாம் சரிவில்லைன்னு சொல்லுவாரா? இப்ப ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் ஐயா இருக்க ஐயா ஓகே, நீங்கள் கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்திய இந்த கருத்து கணிப்புகள் இந்த 2 மாநிலங்களிலும் தேர்தலுக்கு பிறகு, மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது, ஒரு தோல்வியை சந்திக்க போகுது. அவங்கெல்லாம் சொன்னது போல் அதுவும் ஹரியானாவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகுதுன்னு எல்லா டிவிகளும் சொல்லுது. அதை ஏற்க மாட்டேன், அது ஊகம்னா ரைட்டு, அது அவருடைய பாடு. நான் ஜம்மு காஷ்மீரில் மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், பாஜக காரன்னு சொல்கிறாரு மாநில அந்தஸ்தை பறிக்க போய் தாயே அங்கே சட்ட ஒழுங்கு சரியாச்சு. இது என்னங்க கொடுமை? அப்போ நாளைக்கு சட்ட ஒழுங்குங்கிற பேரில் இதை கேட்கிற நேயர்களே, உங்களுக்கு தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மாநிலத்தையும் இவங்க அந்த மாநில அந்தஸ்தை பறிப்பாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, ஜம்மு காஷ்மீரில் அங்கே இருந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு, அவங்க கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சியில் இருந்துச்சு, கவுத்துப்பிட்டு சட்டமன்றத்தை கலைச்சுப்பிட்டு அங்கே நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சட்ட ஒழுங்கை சரி பண்ண முடியலையா? சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும்னா ஒரு மாநில அந்தஸ்தை காலி பண்ணணும்யா. இப்படி ஒரு கோட்பாடுங்களா? இது என்ன பெரிய ஆபத்து. கூட்டாட்சி கோட்பாடு ஜம்மு காஷ்மீர்ல அமைதி நிலவுகிறது. சொல்லுங்க ஐயா, ஐயா ராஜா சொல்ல வர்றேன். அப்ப இவங்களுக்கு முடிச்சற இவங்களை பொறுத்தவரையில அமைதி நிலவணும்னா மாநிலங்களை ஒழிச்சு கட்டணும்பியா. இதுதான் RSS நிலைப்பாடு, இதுதான் பாஜக நிலைப்பாடு. ஆகவே இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் இந்த வேலை பண்ணாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க, வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் பண்ணுவாங்க. மாநிலங்களே இல்லாமல் ஆக்கி இந்த நாட்டை நேரடியாக ஒற்றையாட்சி படிப்படியாக கொண்டு போவதுதான் இவருடைய சதி திட்டம். இவருடைய சதி திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதும் அந்த சதி திட்டத்தின் மாநிலம்ல இருந்து அது இதுல யூனியன் பிரதேசம் ஆனதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி மாநிலமாக மாற்றணும் அப்படின்றது அஃபிடவிட்லயும் ஃபைல் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்க ப்ரொசீஜரிங் ப்ராசஸையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணாம யாரும் பண்ணல. இந்தியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, யூனியன் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் மாநிலங்கள் வந்திருக்கு. மன்னிக்கணும், இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயங்களை சொல்ல வேண்டாம். பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் உங்களோட, நீங்க மூத்தவர், உங்களோட பொலிட்டிக்கல் இல்ல ராமசாமி மையப்பன் அவர் சட்டத்துக்கு புறமா என்ன குறிப்பிட்டாரு? அபத்தமா பேசாதீங்க. என்னங்க மிக மோசமான ஃபாலோ பண்ணாம ஸ்டேட்ல இருந்து உச்சநீதிமன்றமே அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி மாநில அந்தஸ்தை பறிச்சதல்ல, மாநில அந்தஸ்தை பறிச்சதை அவங்க ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. தயவு செய்து தவறா போய் பேசாதீங்க மெய்யப்பன். அதை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம், இல்ல அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கா. முதல்ல எப்படி போய் சொன்னீங்க? இப்படி பொய்யா பேசுறீங்க பொது வெளியில வந்து.
சரி சரி ஆனந்த் சீனிவாசன் ஒரு பக்கம் அதாவது பாஜகவுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து சரி இதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு பக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுலோட செல்வாக்கு ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் நாம வந்து டெஃபினட்டா செல்வாக்கு ஏறி இருக்கு. வாராணசியும் அமேத்தியும் 70 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். அமேத்தியில ராகுல் காந்தி எங்களோட ஒரு கடைக்கோடி தொண்டரை நிக்க வச்சு பிஜேபியோட ஸ்டார் லீடரை நாங்க ஜாஸ்தி மார்ஜின், மோடி ஜெயிச்சதோட ஜாஸ்தி மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த எலெக்ஷனை விட்டுருங்க சார். அவர் தோத்துருக்காரு சார். ராகுல் காந்தி ஏற்கனவே தோத்துருக்காரு. சார் கொஞ்சம் இருங்க சார். நான் தோக்கலன்னு சொன்னேன்னா ப்ளீஸ், நான் தோக்கலன்னு சொன்னா அவர் வரணும். நான் தோக்கலன்னு சொல்லிய ராகுல் காந்தி தோத்த இடத்துல ஒரு கடைக்கோடி தொண்டரை வச்சு மோடியோட ஜாஸ்தி மார்ஜின்ல ஒரு கேபினெட் மினிஸ்டரை காலி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ராய்பரேலியில முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து குதிரை பேரம் பேசி போன நிக்க வச்ச போது கூட 3,70,000 ஓட்டுல ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்கிறாரு. வாரணாசியில 10 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னவர் 1,50,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு. அதுல முதல் 4 ரவுண்ட் ட்ரெயிலிங். சார் ஒரு நம்பர்னால அதிகம் சார். சார் அரசியல்ல ஒரு எண்ணிக்கை இருக்கிறது, ஒரு எண்ணிக்கை கூட வாங்கினா அவங்க தான் பார்லிமெண்ட் போவாங்க. என்ன சார் ஆனந்த் சீனிவாஸ் சார் மாதிரி மூத்தவங்க இப்படி பேசுறீங்க? நான் கத்தவே இல்ல. இப்ப நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். தப்பு தப்பா சொல்லாதீங்க. வயநாட்டுல ஏன் எலெக்ஷன் வைக்க பயப்படுறீங்க? வயநாட்டுல எலெக்ஷன் வைங்க. ஏன் வைக்க? நீங்க தானே எலெக்ஷன் ரொம்ப புரியல. அங்க சூழ்நிலை சரியானவங்க டிலே பண்றீங்க. மகாராஷ்டிரால எலெக்ஷன் வைங்க. மும்பை கார்ப்பரேஷன் எலெக்ஷனை 1.5 வருஷமா தள்ளி போட்டிருக்கீங்க. பாம்பே கார்ப்பரேஷன் எலெக்ஷனை 1.5 வருஷமா தள்ளி போட்டு சார் வச்சுதானே ஆகணும். இன்னைக்கு வைங்க. வயநாடு மோடி நிக்கிறாரா? பிஜேபி நிக்க வைக்கிறீங்க வயநாட்டுல? நீங்க வயநாட்டுல நிக்க வைக்கிறீங்களா? எதுக்கு நிக்கணும்? யாரு உங்க கேண்டிடேட்? நீங்க தான் பிரியங்கா காந்தி நிக்க வைக்கணும். உங்களுக்கு அந்த தேவை இருக்கு. மோடி பிரதமர் மோடி வந்து யாரு உங்க கேண்டிடேட்? வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார். கேண்டிடேட் யாருன்னு உங்களால சொல்ல முடியாது. யாரா இருக்கு? எங்க கட்சியின் உங்க எலெக்ஷன் கமிஷன் உங்க கைக்கூலியா இருக்கிறதுனால, எலெக்ஷன் கமிஷன் பிரியங்கா கைக்கூலியா இருக்கிறதுனால நீங்க எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ண முடியல. போகிறாரா வயநாட்டுல உங்களால யார் நிக்க வைக்க போறீங்க? சந்திரசேகர் நிக்கிறீங்களா? ராஜீவ் சந்திரசேகர் நிக்கிறாரா? யாரு? நீங்க யாரை நிப்பாட்ட போறீங்க சொல்லுங்க. பிரியங்கா காந்திவா? பிரியங்கா காந்திவா சொல்லுங்க சார். பிரியங்கா காந்தி நிக்க போறாங்க வயநாட்டுல. பிரியங்கா காந்தியா உங்க வேட்பாளர்? நிக்கிறதுக்கு ரெடி. எலெக்ஷன் வைக்கிறதுக்கு எதுக்கு ஓடி போறீங்க? எலெக்ஷன் சார் அதெல்லாம் ஓட வேண்டியது. மகாராஷ்டிரால எலெக்ஷன் விட்டு ஓடி போயிட்டீங்க. வயநாட்டுல எலெக்ஷன் இல்ல. பாம்பே கார்ப்பரேஷன் எலெக்ஷன் இல்ல. தாண்டல சார். சார் காங்கிரஸ் கட்சி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி நியாய யாத்திரை ராகுல் காந்தி கேஸ்ல 99 இடங்களை தாண்ட முடியவில்லை. காங்கிரஸ் கட்சி 100 இடம் பெறல. அத சொல்லுங்க. முடிக்கிட்டு செல்வோம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசுறீங்கன்னா கேட்காது. ஆனந்த் இருங்க. அதுக்கப்புறம் லே பத்தி ரொம்ப பேசினாங்க. லேல 2 சீட்ல ஒரு சீட்டு ரெபல் ஜெயிச்சு காங்கிரஸ்ல திரும்பி சேர்ந்துட்டாரு. இன்னொரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு. இன்னைக்கு என்ன, அங்க வான்சுக் அப்படிங்கிற பெரிய லீடர், ஒரு காலத்துல மோடி பிரியரா இருந்தவர், 150 பேரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு சத்தியாகிரகத்துக்கு வராரு. டெல்லி வாசல்ல இந்த 150 பேர் டிஃபேக்டோ ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது அரெஸ்ட் சொல்லாம டெல்லிக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தி இருக்கீங்க. மக்கள் ஆதரவு இருக்குல்ல உங்களுக்கு. லேல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அப்ப ஏன் பயப்படுறீங்க? அவரை விடுங்க. அவர் என்ன கேட்கிறாரு? நான் வந்து ராஜ்காட்டுக்கு வரேன், காந்தி சமாதிக்கு என்ன நடக்க விடுன்னு கேட்கிறாரு. பயந்து போய் டெல்லிக்கு வெளில அந்த 150 பேரை நிறுத்தி வச்சிருக்கீங்க. இது மாதிரி பயந்து ஃபார்மரை நிறுத்தினீங்க, பயந்து போய் வான்சுக்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. அப்புறம் எங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னா வான்சுக்க நடக்க விடுங்களேன். அவர் என்ன தகராறு பண்ணாரா? ரவுடிசம் பண்ணாரா? இல்ல உங்களை மாதிரி சர்தாஜிகளை காலிஸ்தானின்னு சொன்னாரா? அவரை நடந்து ராஜ்காட் வரைக்கும் நடக்க விடுங்களேன். பயந்துட்டீங்க. அதே மாதிரி பாம்பேல எலெக்ஷன் படுகொலை செய்தார். என்ன சார்? சார் நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டோம். குஜராத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேளுங்க.
குஜராத்ல பண்ணது. நீங்க வந்து ரேப் பண்ணவங்க நீங்க ஜெயில விடுவீங்க. எல்லாரும் கொல்றீங்க, பிராமணர்கள் கொன்னுட்டு ரேப் பண்ணான்னு சொல்ற மன்னிப்பு கட்சி கேட்பீங்க. நீங்க. என்ன சார் இது? பிராமணர்கள் நல்லவர்கள், ரேப் பண்ணா நல்லதுன்னு சொல்றவங்க நீங்க. பிராமணர்கள் யாரு ரேப் சார் பண்ணா சொன்னா? நல்லதுன்னு சொல்ற நீங்க கட்சி கேளுங்க. நீங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லல. நீங்க- மன்னிக்கணும். உங்க சொல்லிருக்கீங்க. அபிப்பிராயம் அந்த மாதிரி எந்த சொல்லிருக்கீங்க. தவறு- சொல்லலாம். எந்த- பிராமணர்கள் எந்த என்ன தரவுகளிலும் இருக்கு? எந்த இதுலயும் கிடையாது சார். எந்த இருக்கு ஆவண சார், அடிப்படையில் நான் பேசுறீங்க? எடுத்துறேன். முழுக்க இல்ல தவறு தவறா சார், பேசுறீங்க. பில்கிஸ் ஒரு பானு கேஸ் ஒரு நான் பொது சொல்றேன். தொலைக்காட்சி நிறுவனம், நான் அந்த சொல்றேன். பொது சீனியர் தொலைக்காட்சி நிறுவனம் எந்த ஒரு ஒரு அரசியல் எக்கனாமிஸ்ட் சிந்தனையும் இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு நீங்க பேசுற defamatory பேச்சா சார் statement, இது? இந்த மாதிரி ஒரு incorrect statement, factually incorrect-ஆன ஒரு statement யார் வேணா பொது தளத்துல வச்சிட்டு இருக்கலாம். எல்லாமே சரியான விஷயம். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது எனக்கும் வாய்ப்பு கொடுங்க, நானும் அப்படியே ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எல்லா டிவி சேனலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். சார், சரி, சரி. பில்கிஸ் பானு கேஸ்ல இருங்க. இந்த பில்கிஸ் டிவி பானு சேனல் இதை கேஸ் அக்செப்ட் நான் பண்ணிக்குது. இந்த சொல்றேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அக்யூரேட், இது ஃபேக்சுவல். பில்கிஸ் பானு கேஸ்ல ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்து இந்த ரேபிஸ்ட் எல்லாம் நீங்க சார், ஆனந்த் சார், நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா. தண்டிச்சு அந்த வெள்ள விட்டீங்களே, அந்த வெள்ள விட்டவங்க எல்லாம் ஏன் வெள்ள விட்டீங்கன்னு கேட்டா, பிராமணர்கள்லாம் நல்லவர்கள்னா என்ன அர்த்தம்? அவர் பிராமணர், அதனால வெள்ள விட்டோன்னு சொன்னார் ஒரு பிஜேபி எம்எல்ஏ. அதனால தான் நான் சொல்றேன், உங்க பிஜேபி எம்எல்ஏ ஜெயிச்சவர் தான் எலெக்ஷன் இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாரு அவர் சார், பிராமணர் வெள்ள உங்ககிட்ட விட்டோன்னு. வேற ஏதாவது சுப்ரீம் வந்து கோர்ட் அந்த கேஸ்ல வேற வந்து செய்திகள் இல்லைன்னு சொன்னா நீங்க எதுக்காக சார் தப்பா பேசாதீங்க சார். ஆனந்த் என்ன சீனிவாசன் சார், பேசாம நீங்க நீங்க ஒரு தப்பா senior பேசுறீங்க, leader, நானா ஒரு பேசுறேன்? எக்கனாமிஸ்ட், நான் கேட்டது நீங்க சிம்பிள். தப்பா பேசாதீங்க சார். நான் கேட்டது சிம்பிள் சார். பாம்பேல இருக்கிற எலெக்ஷனை நீங்க ஏன் தள்ளி போட்டிருக்கீங்க? சார் பாம்பேல இருக்கிற எலெக்ஷன் வைப்பாங்க சார். மகாராஷ்டிரால தள்ளி அடுத்தாப்புல போட்டிருக்கீங்க. நவம்பர் மாத கடைசிக்குள்ள மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெறும். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். இதோட வைக்கல. சரி, சரி. ஏன் வைக்கல? ரைட், ரைட். ஏன் வைக்கணும்? வைக்கல? நீங்க சொல்றதுக்கெல்லாம் சார், பதில் நேரம் சொல்லுங்க. குறைவா இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன். ரைட். சந்திரசேகர் சார், இந்த 2 மாநிலங்களோட தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வந்து தேசிய அரசியல்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? சுருக்கமா சொல்லுங்க சார். இது வந்து அவர் மோடி அவர்கள் பழைய அந்த ஒரு அன்கொஸ்டினபிள் லீடர்ஷிப்பில் இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது அவர் கூட்டணி ஆட்சியின் தலைவராக இருக்கிறார். அதனால் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இருப்பவர்களே இந்த மாதிரி தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக கேள்விகள் எழுப்புவார்கள். அவருடைய அந்த ஒரு 10 வருஷம் அவரை வந்து யாரும் கேள்வியே கேட்க முடியல. அந்த நிலையிலிருந்து இப்பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் கட்சிக்குள்ளேயே கூட மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் வர தேர்தலில் பீகார்லேயும் நிச்சயமாக ஒரு செட்பேக் வந்தால், ஒருவேளை செட்பேக் வந்தால் அதுக்கப்புறம் அவருடைய தலைமைக்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படலாம். ரைட். நன்றி சார். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.